மாதம் 3 நாட்கள் மட்டுமல்ல வேதனை, ஆளான பின்னாலே அத்தனை நாளும் சோதனை என தன் வலிகளுக்கிடையேயும் தன் குடும்ப பொறுப்புகளை தவறாமல் செய்யும் பெண்ணை போற்றுவோம். கடமைகளை முடித்து சற்று ஓய்வெடுக்கும் வேளையில் இறுதி மாதவிடாய் சிக்கல்களில் சிக்கித் தவிக்கும் உங்கள் குடும்ப பெண்களை கண் போல் காக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இக்குறும்படத்தை இயக்கியுள்ளேன். பெண்களை காப்போம், சமுதாயத்தை உயர்த்துவோம். பெண்கள் நலமாயிருந்தால் சமுதாயம் வளமாய் மாறும். உணர்வோம், உணர்த்துவோம். நன்றி. முடியலையே. வலிக்குதே. முடியலடா சாமி. டைம் என்ன ஆச்சு? சொல்லுடி. என்னடி கால் பண்ணி 2 நாள் ஆகுது, என்ன பண்ணுற? 2 நாளாக பெயின் அதிகமாக இருக்குதுடி, ஒர்க்கும் அதிகமாக இருக்குது. என்னாச்சுடி? எல்லாம் நமக்கு வர அந்த இதுதான். தெரியாத மாதிரியே கேட்குற. இங்கே பாருடி, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இப்படி தான் இருந்துச்சு. கடைசியில் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. என்னடி சொல்கிற? ஒழுங்கா போய் டாக்டரை பாரு. சரிடி. ஐயோ, இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு தெரியலையே. அப்பாடா, ஒன்று தானே இருக்கு. நைட்டு வந்து தொலைச்சா என்ன பண்ணுறது? ஏங்க ஏங்க, நாப்கின் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருங்க. இப்போதானடி 4 பாக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அப்நார்மல் பீரியட்ஸ்னால கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. உனக்கு நாப்கின் வாங்கி கொடுக்குறதே எனக்கு வேலையாக போச்சு. சரி, போய் வரேன். நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சின்னு போகிறாரு.
வயிறு வலிக்குதே. ஆ, எத்தனை நாள் ஆகும்னு தெரியலையே. ஆ, ஆ, ஆ. பா பா ஆ. இந்தா வச்சுக்க. சும்மா சும்மா உயிரை வாங்காத. ச்சே, எத்தனை முறை தான் நீ லைட்டை போடுவ? இங்கே உயிர் போகிற நிலமை. ஆனால் இவருக்கு லைட் போகிறது கவலை. ச்சே, ஏன் இப்படி? அச்சச்சோ, நேற்று ஆஃபீஸில் பையில தேடினமே, இன்னும் கிடைக்கலையே. அதை வேற தேடி எடுக்கணுமே. என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. கடவுளே காப்பாத்துப்பா. ஏய், காஃபி கொண்டாடி. இதோ கொண்டுட்டு வரேன். ஏங்க, ஏங்க, வாஷிங் மிஷினில் துணி காய போட்டிருக்கேன். கொஞ்சம் மொட்டை மாடியில் எடுத்துன்னு போய் போட்டுருங்க. கால்லாம் வலிக்குது. எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேவலமாக பார்ப்பான். அதான உன் ஆசை. போய் நீயே காய வச்சுக்கோ. காஃபி வாயில் வைக்க முடியல. வர வர சமையல் ரொம்ப மோசம். என்னடா தம்பி, காலேஜ் டூர்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. காப்பி குடி. காஃபிலாம் வேண்டாம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிஃபன் செஞ்சு வை.
கண்ணா, சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோ. ஆஃபீஸ் டைம் ஆச்சு, கிளம்புறேன். மேடம், அந்த நேற்று ஒரு ஃபைல் முடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் முடிக்கவே இல்லை பாருங்கள். அதை கொஞ்சம் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போங்க மேடம், சரிங்களா? எல்லா பொண்ணுங்களும் என்ன மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கும் இந்த சமுதாயம், குடும்பம், பணியிடம் இறக்கம் காட்டணும். பீரியட்ஸில் ஒரு நாள் லீவு கிடச்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? ஒரு வேளை நான் சிஎம்மாக இருந்தால் இதெல்லாம் நடத்தி காட்டுவேன். இப்போ பாரு, கேமே விளையாட்டு இருக்கிறது. நம்ம ஃபோன் பண்ணணும்னு நினச்சா அவரே பண்ணிட்டாரே. ஹலோ, இதா அம்மா அண்ணன் அண்ணி 3 பேரும் இன்விடேஷன் வைக்க வீட்டுக்கு வராங்களா? நான் மட்டன் வாங்கி வந்துடுறேன், நீ சப்பாத்தி மட்டும் செஞ்சு வை என்ன? ஹலோ, என்னங்க உடம்பு முடியல? ச்சே, கட் பண்ணிட்டாரா? ச்சே, ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும். இவன் வேற கேம் விளையாட்டு இருக்கிறான், என்னதான் சொல்கிறது?
மா 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 ஹலோ அப்பா, அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலப்பா. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன். சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது எல்லா லேடிஸுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். பெண்களுக்கு 3 காலகட்டம் இருக்குது. முதல் காலகட்டம் பருவத்துக்கு வர்றது, 2வது குழந்தை பெற்றுக்கிறது, 3வது மெனோபாஸ்ன்ற மாதவிடாய் நிற்கிற காலகட்டம். மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்து குறித்ததான புரிதல் சரியாக இப்போ யாருக்குமே இல்லை. ஒரு சில வருஷங்கள் பாடாக படித்து தான் அந்த மாதவிடாயே நிற்குது. இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அதிகமாக பிளட் லாஸ் ஆகி டோட்டலாக டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ தான் அதிகமான மன அழுத்தம், தனக்கு தானே பேசிக்கிறது, சின்ன சின்ன தடுமாற்றம், இது மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி டைமில் தான் முக்கியமாக சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டு வேலைக்கும் போயிட்டு குடும்ப பாரத்தை சுமக்கிறாங்க. ஏன்னா தங்களோட அந்த ப்ராப்ளம் ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த பொறுப்புணர்ச்சி இருக்கிறதுனால அவங்க இதை வெளிக்காட்டுறதே கிடையாது. கடைசியாக இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துறாங்க. மா மா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. அப்பா எங்கே? இருமா, அப்பாவை கூட்டின்னு வந்துடுறேன். ஆஸ் எ பர்சனல் டாக்டராக சொல்கிறேன், அவங்கள புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க. சின்ன சின்ன வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக இந்த மெனோபாஸ் காலத்தை அவங்க சீக்கிரமாக கடந்துருவாங்க. சார், அம்மா கண் முழிச்சிட்டாங்க. போயிட்டு வாங்க. என்னங்க இதெல்லாம்? நான் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்தாம்மா காஃபி குடி. மா, மொட்டை மாடியில் துணி காய போட்டம்மா. இனிமேல் என் வேலையை நானே செய்கிறேம்மா. இனிமே நீ ரிலாக்ஸாக வேலை செய்யணும். நாங்கள் எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இனிமே உன்னை நல்லா பார்த்துப்போம்.